निर्मला वकील उदयभानुलालुடைய ज्येष्ठ पुत्री है, प्रिय पुत्री, ओकेवा, लवेबल डॉटर है। वह 15 साल की जवान लड़की है। அவ 15 வயசு ஜவான் லड़की, யங்கான பொண்ணு। वकील साहब, वकील சார், जब எப்போ निर्मला की शादी तय करते हैं, निर्मलाவுடைய ஷாதியை கல்யாணத்தை तय करते हैं ஃபிக்ஸ் பண்ணுறாரோ, तब அப்போ वह घबरा जाती है, அவர் பயந்து போகிறாரு। बीरू निर्मला विवाह के तय होते ही, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, ஓகேவா, தைனா ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, வர் வதுக்கோ பொண்ணுக்கும் பையனுக்கும் சுக் ஸ்வப்பன ஆயா கருத்தே ஹே, நல்ல ட்ரீம்ஸ் எல்லாமே ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும்। மகரானா நிர்மலாக்கோ துக்கப்பூரன் ஸ்வப்பன ஆத்தா ஹே, அதாவது ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான் வரும் மன பொண்ணுக்கும் பையனுக்கும், பிரைட் அண்ட் குரூமுக்கு வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும்। ஆனால் நிர்மலாவுக்கு துக்கப்பூரன் ஸ்வப்பன, அதாவது சேடான ட்ரீம்ஸ் தான் ஆத்தாகி வருது। நிர்மலா ஸ்வப்பனம தேத்தே ஹே, ஸ்வப்பனத்தில் தான் அந்த கனவுகளை தேக்குத்தி ஹே பார்க்குறா। வகு நதிக்கே கினாரே கடிஹே, நதிக்கரையில் நின்றுட்டுருக்கா। ஏக் அச்சி நாவ் ஆத்திஹே, ஒரு நல்ல படகு வருது। அச்சி நாவ் நல்ல படகு, ஆத்திஹே வருது। மகர் மல்லாஹு கஹு தேத்தாஹே, மல்லாஹு சொல்கிறான், படகோட்டி சொல்கிறான்। வகு நாவ் அந்த படகு, உஸ்கேலியே நஹிஹே அவளுக்கு இல்லைன்ட்டு சொல்கிறான்। ஃபிர் அதுக்கப்புறம் ஏக் டூட்டி ஃபூட்டி நாவ் ஆத்திஹே, கிழிஞ்சி உடஞ்சி போன படகு வருது। ஓகே, டூட்டி ஃபூட்டி நாவ் கிழிஞ்சி உடஞ்சி போன படகு வருது। வஹு நாவ் அந்த படகு நிர்மலாக்கோ லே ஜாத்திஹே, நிர்மலாவை கொண்டுட்டு போகுது। மகர் வஹு நாவ் அந்த படகு கூட நதிக்கே மூஞ்சுதார்மே டூப் ஜாத்திஹே, நதியோட நடுக்கடலை இருக்கு இல்லையா, நடுக்கடலையே மூழ்கி போயிடுது। டூப் ஜாத்திஹேனா மூழ்கி போயிடுது। அந்தமே கடைசியில் யஹ் ஸ்வப்பன, ஸோ இந்த ட்ரீம்மே சச் ஹோ ஜாத்தி ஹே, உண்மையாகவே மாறிடுது। அவள் கண்ட கனவுன்றது உண்மையாயிடுச்சு। அபோகினி நிர்மலா, அன்லக்கி நிர்மலா। ஸோ பார்த்தீங்கன்னா உதயபானுலால்க்கு அகால் மிருத்யுக்கே காரன், ஸோ வந்து உதயபானுலால் வந்து அகால மரணம் அடைந்ததால் நிர்மலாக்கோ விவா, நிர்மலாவுடைய கல்யாணம் रुक जाती है, நின்று போயிடுது। उसकी माँ कल्याणी, அவங்க அம்மா கல்யாணி दूसरा वर खोजती है, செகண்ட் வரம் தேடுறான்। दहेज ना सकने के कारण, ஸோ தஹேஜ்னா வரதட்சணை, ना सकने के कारण கொடுக்க முடியாத காரணத்தால், अच्छा वर நல்ல வரன்கள், नहीं मिला கிடைக்கல। ஸோ டவுரி கொடுத்தா தானே நல்ல வரன் கிடைக்கும், ஸோ கிடைக்கல। ஆக்கீர் உடனடியாக தொத்தாரம் நாமக், தொத்தாரம்னு பேர் இருக்கக்கூடிய 40 साल की व्यक्ति, 40 வயசு व्यक्ति கூட நிர்மலாக்கோ விவா ஹோதா ஹே, நிர்மலா கல்யாணம் ஆகுது। பிதா ஜெய்சே வியக்திக்கோ, அப்பா மாதிரி இருக்கக்கூடிய பர்சனை பத்திக்கே ரூப்மே ஹஸ்பண்டாக பானே வாலே, ஸோ பெற்றிருக்கக்கூடிய நிர்மலா அபோகினி லக்தி ஹே, அப்பா மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து வரனை வந்து ஹஸ்பண்டாக பெறக்கூடிய நிர்மலா அபோகினி। விமாதா நிர்மலா। தொத்தாராம்கே 3 बेटे, मानसाराम, जियाराम, सियाराम இருக்காங்க। அது தொத்தாராம் கா பஹன் ருக்மணி உசி கர்மே ரஹத்தே ஹே, ஸோ தொத்தாராமுடைய சிஸ்டரும் ருக்மணி அதே கரில் தான் வசிக்கிறாங்க। ருக்மணி லடிக்கேக்கு விமாதா நிர்மலாக்கே பாரேமே, ருக்மணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்கள்கிட்ட விமாதாவை பற்றி, அதாவது வந்து மாற்றாந்தாய் பற்றி பலாபூரா கஹனே லகத்தி ஹே, அவதூறு பேசிகிட்டு இருக்காங்க। இஸ் பர் நிர்மலா துக்கு மஹசூஸ் கருத்தி ஹே, அதனால் வந்து துக்கத்தால் மூழ்கி போகிறான்। உத்தம் பத்னி நிர்மலா, பெஸ்ட் ஒய்ஃப் நிர்மலா। தொத்தாராம் நிர்மலா கா பியார் பானே கேலியே, ஸோ தொத்தாராம் வந்து நிர்மலாவுடைய லவ் அடையிறதுக்காக ஜூட்டி கஹானியான்னு சொன்னாத்தே ஹே, இந்த கதை எல்லாமே இந்த தொத்தாராம்லேயே வந்திருக்கும், அதனால் இது மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கிறேன்। ராஸ்தேமே 3 சோர் தல்வார் சாஹி தாயே, ஸோ வழியில் 3 திருடர்கள் வாள் எடுத்துகிட்டு வந்தாங்க। நெக்ஸ்ட்டு மேனே அப்பனே லாட்டிஸே உன் தீனோன்கோ மார் மார்க்க பகாயா, நான் என்னோடய கைத்தடியால் அந்த 3 பேரையும் மார்க்கர் பகாயா அடித்து ஓட விட்டுட்டேன்। இசி சமயமே கர்மே சான் குஸ் ஜாத்தா ஹே, இதே டைமில் வீட்டில் பாம்பு புகுது। யஹு ஜான்கர் தொத்தாராம், ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட தொத்தாராம் கர்கே பாகர் சலே ஜாத்தே ஹே, ஸோ வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு। அதுக்கு அடுத்து யஹா நிர்மலா சமஜ் பாத்தே ஹே, ஸோ இங்கே தான் நிர்மலா புரிஞ்சுக்கிறாரு உஸ்கா பியார் பானே கேலியே, ஸோ அவளோட லவ் அடையிறதுக்காக தான் தொத்தாராம் யஹ் சப் கருத்தே ஹே, தொத்தாராம் இது எல்லாத்தையும் பண்ணுறாருன்ட்டு। இஸ் பர் வஹ் உஸ்கா சதா குஷ் கர்னேக்கா, ஸோ இது மூலமாக அவரை சதா குஷ் கர்னேக்கா எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக இராதா லேத்திஹேனா உறுதி எடுத்துக்கிறா, ஓகேவா। இஸ்லியே நிர்மலா, அதனால் நிர்மலா ரோஜ் தினமும் சஜச்சகர், அதாவது வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஷாம்கோ ஈவினிங்
தொத்தாராம் கோ ஸ்வாகத் கர்த்தி ஹே. ஸோ டெய்லி ஈவினிங் ஆனதும் கெட்டப் நல்லா ரெடியாகி தொத்தாராம்க்கு ஸ்வாகத் கர்த்தி ஹே, அவளை வந்து வெல்கம் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு துக்கினி நிர்மலா. तोताराम का मालूम होता है, तोतारामக்கு தெரியும் निर्मला मानसाराम से. ஸோ நிர்மலா வந்து மான்சாராம்க்கு अंग्रेजी सीख रही है, இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறான்ட்டு. வே மூர்க் பன்கர், ஆனால் அவர் மூர்க்கத்தனத்தால் ஷக்கு கருத்து அதை போய் சந்தேகப்படுறாரு. யஹ் ஸ்திதி, இந்த நிலைமை சச்முச் உண்மையாகவே அபோகபூரன் ஸ்திதி ஹே, ஒரு அன்லக்கியான ஒரு நிலைமை தான். सच्ची माता निर्मला, उन्मयान ताई निर्मला. मानसाराम हॉस्टल में रहने जाता है, मानसाराम हॉस्टल तंगिட்டு இருக்கான். वह पहचान जाता है, அவன் கண்டுபிடிக்கிறான் என்னன்னா पिता के दिल में, அப்பாவுடைய மனசுல क्या शक है, என்ன சந்தேகம்ட்டு அவன் கண்டுபிடிச்சிடுறான். इसी समय அதே டைமில் அவன் बीमार पड़ जाता है, அவன் நோயோடு படுத்துடுறான். बीमारனா நோய் விட்டு போயிடுறான். டாக்டர் कहते हैं, டாக்டர் சொல்கிறாங்க தாஜா கூன் தேனே சே, தாஜா கூன் அப்படின்னா சுத்தமான ரத்தம் கொடுக்கறது மூலமாக மான்சாராம் பச் சக்தா ஹே, மான்சாராமை காப்பாற்ற முடியும் அப்படின்றாங்க. தப்பு நிர்மலா. ஸோ அப்போ தான் நிர்மலா அப்பனா கூன் தேனே கேலியே, தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கறதுக்காக ஹஸ்பத்தால் ஜாதி ஹே, ஹாஸ்பிட்டல் போகிறா. கிருஹிணி நிர்மலா. मानसारामको मृत्यु के कारण, அதாவது குடும்ப பொண்ணு நிர்மலா. மான்சாராம் கே மிருत्यु के कारण, மான்சாராம் இறந்ததால் தொத்தாராம் का दिल टूट जाता है, தொத்தாராமோட இதயம் உடஞ்சி போகுது. उसकी आमदनी कम होती है, ஆமாத்மி வருமானம் கம்மியாகுது. வே कम रुपया ले जाते हैं, கம்மியான காசை தான் லாத்தே हैं கொண்டு வர்றாரு. उन रुपयों से, அந்த காசு வச்சு நிர்மலா घर का निर्वाह करते हैं, வீட்டை நிர்வாகம் பண்ணுறான். ஜியாராம்கோ போலீஸ்கோ ஜுடுவானே கேலியே, ஜியாராம் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டான். அப்போ போலீஸ்லேருந்து ஜுடிவானே கேலியே தப்பிக்க வைக்கிறதுக்காக, ஐ மீன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக 500 रुपये देते हैं, 500 रुपीஸ் கொடுக்குறா. கர்கா மான், வீட்டுடைய மானத்தை பச்சாத்தி ஹே, காப்பாத்துறா. கர்ச்சுக்கோ கம் கர்னே கேலியே, கர்ச்சுனா செலவை, கம் கர்னே கேலியே குறைக்கிறதுக்காக நிர்மலா நௌக்கரன்கோ, அதாவது வேலைக்காரங்களை நிக்கால் தேத்தி ஹே, ஸ்டாப் பண்ணிடுறாளா. சியாராம் ஏ கம்டி சாது கேஸா சலா ஜாத்தா ஹே. சியாராம் என்ன பண்ணுறான், ஒரு கம்டி சாது அப்படின்னு ஒரு கெட்டவன் கூட போயிடுறான். தொத்தாராம் உஸ்கே கோஜ்மே. ஸோ தொத்தாராம் அவனை தேட போயிட்டு அகேலே சோடுக்கர், அவளை நிர்மலாவை என்ன பண்ணுறாங்க, அகேலே சோடுக்கர் தனியாக விட்டுட்டு சலை ஜாத்தி ஹே, போயிடுறார். அப்போது மவுத்துக்கா கிராஸ் நிர்மலா, அதாவது வந்து இறப்போடைய வழியில் நிர்மலா. ஓகே. டாக்டர் சின்ஹா நிர்மலா சே, டாக்டர் சின்ஹா வந்து நிர்மலா கிட்ட பிரிய பிக்ஷா மாங்கते हैं, பிரிய பிச்சை கேட்குறாரு, அன்பு பிச்சை கேட்குறாரு. யஹ் பாத் ஜான்கர், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உஸ்கி பத்னி, அவருடைய ஒய்ஃபு உன்கோ டான்ட் தீ ஹே, அவரை திட்டுறாரு. ஸோ டாக்டர் சின்ஹா இவர்கிட்ட லவ் கேட்குறாரு, லவ் பண்ணுன்னு சொல்லும் போது அவங்க ஒய்ஃபுக்கு அது தெரிஞ்சு அவங்க திட்டுறாங்க. தபுவே ஆத்மஹத்யா கர்லேத்து ஹே, அப்போ வந்து அந்த டாக்டர் சின்ஹா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து யஹ் ஜான்கர் நிர்மலா, ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நிர்மலா அப்பனே ஜன்மக்கோ, தன்னுடைய பிறப்பை கோஸ்தி ஹே, சபிக்கிறா. வகு லகாத்தர் 3 दिन, லகாத்தர் அப்படின்னா கண்டினியூஸ், 3 दिन 3 நாட்களுக்கு ரோத்தி ரகுதி ஹே, அழுதுகிட்டே இருக்கா. चौथे दिन 4th डे शाम को ஈவினிங் வஹு சல் பஸ்தி ஹே, அவள் இறந்து போயிடுறான். ஸோ 4வது நாள் வந்து 3 நாள் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தவன், சாப்பிடாம இருந்தவன் 4th டே இறந்துடுறான். ठीक उसी समय, அதே டைமில் தான் தொத்தாராம் பहुंच जाते हैं, தொத்தாராம் ரீச் ஆகுறாரு. நெக்ஸ்ட்டு உபசன்ஹார் முடிவுரை பார்த்திங்கன்னா, பிரேம்சந்த் உண்மையில் விவாகம் அப்படின்னா சூட் ஆகாத மேரேஜு, தஹேஜ் பிரதா டவுரி சிஸ்டம், சமாஜிக் புராணியோன் அப்படின்னா சொசைட்டியில் இருக்கக்கூடிய தீங்குகள், இது எல்லாத்தையும் சித்திரன் கருத்தே ஹே, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுனா படம் போட்டு காமிக்கக்கூடியவர். நெக்ஸ்ட் இஸ்லியே நிர்மலாக்கா பாத்திர, ஸோ அதனால தான் நிர்மலாவுடைய பாத்திரம் பார்த்திங்கன்னா துக்குபை பன்கயா ஹே, அதாவது துக்கப்பூரணமாக சேடான ஒரு கேரக்டராக இருக்குது. ஐசே உபன்யாசன் கே காரண், இந்த மாதிரி நாவல்ஸோட காரணத்தால் தான் ஆஜ் இன்னைக்கு औरतें லேடிஸ் எல்லாமே ஆஜாதி பாத்தி ஹே, ஃப்ரீடம் பெற்றிருக்காங்க. சச்முச் நிர்மலா கா பாத்திர, ஸோ உண்மையாகவே நிர்மலாவோட பாத்திரம் அனுபம் பாத்திரம், பெஸ்ட்டு பாத்திரம்னு சொல்கிறாங்க. மான்சாரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரஸ்தாவனா, ஸோ இது சேம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சது.